ஃப்ளிப்கார்ட்டில் ரெட் டேப் பிராண்ட்லேருந்து ஒரு பாப்புலரான ஒரு ரன்னிங் ஷூ நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது 1550க்கு எனக்கு கிடச்சிது. இந்த ஷூவை நான் ஏன் பை பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு சில ரீசன்ஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு இதுக்கு நல்ல ஹைலி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்துச்சு. செகண்டு, இந்த ஷூவில் அவங்க OTP யூஸ் பண்ணியிருக்கதா அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எப்போ அது ரொம்ப அமேசிங்கான ஒரு ஃபோம். ஸோ அந்த ஃபோம்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சரி நம்ம அதை பை பண்ணி எப்படி இருக்குது நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். 1500 ரேஞ்சுக்கு நிறைய பேர் என்கிட்ட நல்ல ஷூ சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் நான் பை பண்ணேன். பட் இன்னைக்கு நான் அதை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அதுக்கு காரணம் சில ரீசன்ஸ் இருக்கு. இதை நான் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணாலும் இது எனக்கு வேஸ்ட் தான் எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் நான் இது ஏன் இதை நான் ரிட்டர்ன் பண்ண போறேன்னு ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரீசன், இதோட வெயிட் வந்து என்னோட UK 8க்கு கிட்டத்தட்ட 360 கிராம் வருது. ரொம்ப ரொம்ப ஹெவி. ஒரு 360 கிராம் உள்ள ஷூ ஒரு UK 8க்கு இருக்குன்னா UK 10 UK 11க்குலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 400 to 450 கிராம் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இது வந்து அந்த லெவல் பாப்புலரான பிராண்டில். அதனால் ஒரு வெயிட் உள்ள ஷூவை யூஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு தெரியல. எனக்கு பர்சனலாக ஹெவியான ஷூ சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இதில் தே ஹவ் கிவன் பிளேட். எனக்கு புரியல, 1500க்கு பிளேட் கொடுத்துருக்காங்க. பிளேட் கொடுக்கறதுனால ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, ஷூ ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஷூ உங்களால் வந்து ஃப்ளெக்சிபிளாகவே உங்களால் ஓட முடியாது. ஸோ ரொம்ப ஸ்டிஃபான ஒரு ஷூ. நீங்கள் பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி பிளேட்டட் ஷூ, ரொம்ப ஸ்டிஃபான ஷூவில் நீங்கள் ஓடும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் நிறையா ஏற்படும். நெக்ஸ்ட் ரீசன், ரெட் டேப்லேருந்து எனக்கு ஃபஸ்ட்டு நான் வாங்குற ஒரு ஷூ. இந்த ஷூக்கு நான் எப்பயும் போல் என்னோட யூஷுவல் UK 8க்கு தான் போனேன். அதாவது என்னோட சென்டிமீட்டர் 27, அது 27 தான் போட்டு UK 8க்கு எப்பயும் போல் நான் பை பண்ணினேன். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. ஏனே தெரில. இந்த ஷூக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் வந்து ரொம்ப எனக்கு எனார்மஸாக ஃபீல் ஆகுது. எனக்கு 4 ஃபுட்டில் வந்து யூஷுவலாக தம் வித் சைஸ்க்கு நான் கேட்பேன். பட் இது தம் வித் சைஸுக்கு மேலே இருக்குது. இந்த அப்பர் வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் ஃபார் ரன்னிங் ஷூ. ஐ எம் ஷுர். பிகாஸ் இந்த அப்பர் வந்து மெஷின் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இல்லை, திக்கான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஓடினா கண்டிப்பாக பிரீத்தபிலிட்டி இஷ்யூ வரும். இந்த ஃபோம் சாஃப்டாலாம் இல்லை, ரொம்ப 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 ஃபோமராக எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி நீங்கள் ஹெவியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். பட் இந்த ஷூ கம்ப்ளீட்டாக வேஸ்டான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஏன்னா 1550 ரூபாய்க்கு எனக்கு ஓவரால் பில் குவாலிட்டி சூப்பராக எனக்கு ஃபீல் ஆகுது. அவுட் சோல் இருக்கிற இந்த ரப்பர் ஃபுல் திக்கான ரப்பர், அண்ட் தென் இந்த மிட் சோல் வந்து ஃபோமராக இருக்குது. அண்ட் இந்த பிளேட், இது எல்லாமே ஒரு நல்ல வாக்கிங் ஷூக்கான சூப்பர்பான ஒரு குவாலிட்டி நான் சொல்லுவேன். இந்த அப்பர் மெட்டீரியல் நான் சொன்ன மாதிரி நல்லா திக்கான மெட்டீரியல் கொடுக்கறனால அதுவும் டியூரபிலிட்டி அதிகமாக வரும். ஸோ ஒரு நல்ல சூப்பர்பான ஹை டியூரபிளான ஒரு வாக்கிங் ஷூ. இதில் நீங்கள் வேறு கலர் நீங்கள் வாங்கினா உங்களுக்கு நல்ல ஒரு கேஷுவல் ஷூவாகவும், நல்ல ஒரு கேஷுவல் கம் வாக்கிங் ஷூ ஆயிரும். அண்ட் நீங்கள் ஹெவியாக இருக்கீங்க, உங்களுக்கு பட்ஜெட்குள்ளே ஒரு ஷூ வேணும் அப்படின்னா இந்த ஷூ நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் இந்த ஷூவில் நான் ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு குவாலிட்டிஸும் இல்லை. அதனால் இந்த ஷூ நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அண்ட் ஒன் ஸ்பாய்லர் அலர்ட், A6லேருந்து கண்டென்ட் B+, கண்டென்ட் 4B+ ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்துருச்சு. அதையும் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அது ஏன்றதை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி ரன்னிங். பீஸ்.